சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் மலையாள படமான ஐடென்டிட்டி. டொவினோ தாமஸ், த்ரிஷா மற்றும் வினய் ராய் உள்ளிட்டவர்கள் மெயின் ரோல்ஸில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ்லையும் டப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். ஃபோரன்சிக் அப்படிங்கிற ஒரு படம் சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. டொவினோ தாமஸ் நடிச்சிருந்தாரு. அதே டேரக்டர்ஸ் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அண்ட் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆங்கிளும் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுது. முக்கியமாக அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிளாட்டை வச்சு சில விஷயங்கள் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்தா, எங்கேஜிங்காக இருக்கா, அண்ட் இந்த கிரைம் த்ரில்லர் சொல்கிற மெசேஜ் என்ன, இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். என்ன சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவு இதை ஒரு மைல்டு ஸ்பாய்லர் லெவலில் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். டொவினோ தாமஸ் ஒரு சைல்டு ப்ராடிஜி. அவர் சின்ன வயசுலேயே பயங்கரமான ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பில்டப் கொடுத்துட்றாங்க. அவர் ஸ்கெட்சிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆளாகவும் இருக்கார். த்ரிஷா ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க. அவங்க ஒரு கொலைக்கு சாட்சியாகவும் மாறிடுறாங்க. அதாவது ஒரு முக்கியமான ஒரு 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 ஃபயர் ஆக்ஷன்லாம் நடக்குது, ஒரு பெரிய கொலை நடக்குது. அந்த கொலைகாரன் யார் அப்படிங்கிறது அவங்க மைண்டில் பக்காவாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்த கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ணுறவர் தான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரான வினய் ராய். ஸோ அவர் டொவினோவோட ஹெல்ப் கேட்குறாரு. டொவினோ அந்த கொலைகாரனை ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி வெளிப்படுற மர்மங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இதுக்கு இடையில இன்னும் நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் உள்ளே கொண்டு வராங்க. அது மூலமாக நிறையா ட்விஸ்ட் எல்லாம் கொண்டு வராங்க. பட் அதர் தட் ஓவராலாக பார்க்குறப்போ முடிஞ்சளவு சுருக்கமாக சொல்கிற பிளாட் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். நாயகனாக டொவினோ தாமஸ் முதல் ஹாஃபில் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. ஒரு டைட் ஃபிட்டான ரோல், எப்போவுமே அட்டென்ஷனில் இருக்கிற ஒரு கேரக்டர், அதை ரொம்ப சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த டாக்டரில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த ரோலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ரோலில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்கோர் பண்ணுறாரு. பட் செகண்ட் ஹாஃபில் அவரோட கேரக்டர் எடுக்கிற வேற ஒரு டைமென்ஷன் அண்ட் அதில் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு நிறைவான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக வர வினய் ராய் அந்த ரோலை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப சீரியஸான இன்வெஸ்டிகேட்டிவ் மோடில் போடுற காட்சிகள்லையும் சரி, செகண்ட் ஹாஃபில் அவரோட கேரக்டரும் வேற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம் அவர் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸும் சரி எங்கேஜிங்காகவே இருந்துச்சு, ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அலிஷா அப்படிங்கிற அந்த ஒரு சைலண்டான கேரக்டரில் த்ரிஷா. பட் இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் மிஸ்ஃபிட்டாக தெரிஞ்ச ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு மெயினான ரீசன் டப்பிங்கும் ஒரு ரீசன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா த்ரிஷாவோட வாய்ஸ் அவங்களுக்கு யூஸ்வலாக கொடுக்குற டப்பிங் அதெல்லாமே நம்ம கேட்டு கேட்டு பழகினதுனாலே என்னமோ இந்த வாய்ஸ் கொஞ்சம் ஏலியனாக நமக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் த்ரிஷாவோட பொட்டன்ஷியலுக்கு அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக இது இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. அதனாலேயே இந்த படத்தில் அவங்க ஒரு மிஸ்ஃபிட்டாக தெரிஞ்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் கூடுதல் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் அர்ச்சனா கவி, கோபிகா ரமேஷ், அஜு வர்கீஸ், ஷம்மி திலகன் நீட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் ரியாலிட்டியாக இருக்கா இல்லை ரொம்ப லாஜிக் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தள்ளி வச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க கிட்ட எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையே இல்லாமல் நெகட்டிவ் ரோல்ஸில் மந்த்ரா பெடி அண்ட் ஆதித்யா மேனன் வந்துட்டு போகிறாங்க. அவங்களோட ரோல்ஸ் இல்லைனாலுமே படத்தில் பெரிய இம்பாக்ட் இருந்திருக்காது. அவங்க வர காட்சிகளுமே ரொம்ப சம்பிரதாயமாக கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை கூட ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு ஷாட் இல்லாமல் தான் வந்துட்டு போகிறாங்க. அதை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர்ஸ் அகில் பால் அண்ட் அனாஸ் கான் ஒரு எங்கேஜிங்கான ஒரு ரேசி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அதில் சக்சீட் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிறைய இடங்களில் படம் அன்பிரடிக்டபிளாக தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த இன்டர்வல் பிளாக்ல வர அந்த பேங்க் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த இன்டர்வல் பிளாக் கியூரியாசிட்டியை பில்டப் பண்ணுது. செகண்ட் ஹாஃபில் இந்த ட்ராமா இன்னும் எப்படிலாம் எடுத்துகிட்டு போவாங்க, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இதில் சேர்க்கலாமே அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் கூட நமக்கு வருது. அந்தளவு ஒரு எங்கேஜிங்கான ப்ரெமிஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செட் பண்ணுறாங்க. இதுதான் ப்ரெமிஸ், இதுதான் கதையாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை அனுமானிக்கிறோம். அதை தாண்டியும் கதை வேற வேற களங்களில் போகுது. அது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. நம்ம எங்கேயுமே ப்ரெடிக்ட் பண்ண விடலை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். அடுத்ததாக த்ரிஷாக்கு இருக்கிற ஒரு பர்டிகுலர் கண்டிஷன், இந்த ஜிக்ஸா பசிலில் சில பசில்ஸ், அதாவது சில பீசஸை கண்டுபிடிக்க முடியாமல் பண்ணுறது. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் அதே கண்டிஷனை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணது, ஒரு ஆள் மாறாட்டத்தை சுவாரஸ்யமாக பண்ணது அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸ் ரொம்ப க்ரியேட்டிவாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அன்பிரடிக்டபிலிட்டி தாண்டி படம் ஃபுல்லாக இந்த மாதிரியான க்ரியேட்டிவ் ஐடியாஸ் அங்கங்கே இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு பாசிட்டிவ் தான். அடுத்ததாக ஜேக்ஸ் பிஜாயோட பின்னணி இசை மிரட்டலாகவே இருக்குது. இந்த ரேசியான பிளாட்டுக்கு இன்னுமே எலிவேட் பண்ணியிருக்கு. பர்டிகுலராக அந்த ஸ்லோமோ ஷாட்ஸ் ரொம்ப கிளாஸாகவும் நீட்டாகவும் எடுக்கப்பட்டிருக்கு. சினிமோட்டோகிராஃபி பண்ண அகில் ஜார்ஜ் அண்ட் எடிட்டர் சமன் சாக்கோவுக்கும் அப்ரிசியேஷன்ஸ். அண்ட் இந்த ஸ்லோமோ ஷாட்ஸு அது ரொம்ப கிளாஸியாக ஃபீல் ஆகிறதுக்கு நிச்சயமாக ஜேக்ஸ் பிஜேயோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு முக்கியமான ரீசன் நினைக்கிறேன். அண்ட் யானிக் பென் அண்ட் டீம் ஸ்டண்ட்லேயும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டண்ட் காட்சிகள் ரொம்ப கிளாஸி அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனுக்காகவே எடுக்கப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நீட்டான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பெரிய சிக்கல் என்னென்னா ரொம்ப ஃபார் ஃபெச்சான ஒரு பிளாட்டாக இருக்கிறது தான். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ரொம்ப எங்கேஜிங்காக ஓரளவு அப்படியே போயிடுது. பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப 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 ஒரு லார்ஜர் தன் லைஃபாக மாறிடுது அப்படின்னு நினைக்கிறேன். இது
இந்த படத்துக்கு ஒரு பெரிய சிக்கல். அண்ட் மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, த்ரிஷாக்கு இருக்கிற கண்டிஷனாவது பிளாட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது, பிளாட்டில் ஒரு சுவாரஸ்யத்தை கொண்டு வருது, ஸ்க்ரீன் பிளேல நிறைய விஷயங்களை மாற்றுது. பட் டொவினோவுக்கு ஆரம்பத்தில் ஓசிடி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, அதனால இந்த படத்தில் என்ன இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. அதை தவிர்த்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரில், ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரில் இந்த மாதிரி ஃப்ளாஷியான சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வந்தால் அது ஒரு மாதிரி கிளாஸாக மாறிடும் நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அது அந்த பிளாட்டுக்கு எந்த விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த வகையில் த்ரிஷாக்கு இருக்கிற கண்டிஷன் மட்டும்தான் இந்த பிளாட்டில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதை தாண்டி டொவினோ சைல்டு ப்ராடஜியாவோ இல்லை வேற விஷயமாவோ சொல்கிறதாவோ இந்த பிளாட்டுக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணல. அடுத்ததாக ரொம்ப 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 கன்வீனியன்ட்டான ஒரு ரைட்டிங், இன்ஃபேக்ட் ஒரு லேசி ரைட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும், இந்த கதை சம்மந்தப்பட்ட எல்லா கேரக்டர்ஸும் ஒரே அபார்ட்மெண்ட்டில் தான் குடியிருக்காங்க. அந்த எதேச்சியான விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. எந்த அளவுக்கு அப்படின்னா, டிஒய்எஸ்பி அஜு வர்கீஸ் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறவர், அவரும் அதே அபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காரு. வினய் ராய் அண்ட் த்ரிஷா அவங்களும் அதே அபார்ட்மெண்ட்டில் தான் தங்குறாங்க. ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ண போகிற டொவினோ தாமஸும் அதே அபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காரு. த்ரிஷாவோட கண்டிஷனுக்கு ட்ரீட் பண்ண போகிற டாக்டரும் அதே அபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காரு. இவங்க எல்லா கேரக்டர்ஸும் ஒரு வகையில் லிங்க்டாகவே இருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஈஸி வே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங்காக ஃபீல் ஆகுது. இது ரொம்ப ஒரு லாஜிக் இல்லாத விஷயமாகவும் ஃபீல் ஆகுது. எதேச்சை அப்படின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான் இது இருக்குது. ரொம்ப லார்ஜர் தன் லைஃபாக அங்கேயே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. சரி, செகண்ட் ஹாஃபில் வேற இல்லை ஒரு பிளாட்டுக்கு போனதுக்கப்புறம் வேற ஒரு டைமென்ஷன் கதை கிடைச்சதுக்கப்புறமா இந்த விஷயம் மாறும் அப்படின்னு நினச்சோம்னா, அங்கே ஒரு ஃப்ளைட்டில் இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. திரும்ப ஏர்போர்ட்லேயே எல்லா கேரக்டர்ஸும் இருக்காங்க, ஏரோப்ளைன்லேயே எல்லா கேரக்டர்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி தான் இந்த ஸ்டோரியை மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப லாஜிக் இல்லாத ஒரு விஷயமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் டோட்டலாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கிடைச்ச அந்த மொமெண்டம், அந்த இன்டர்வல் பிளாக், அந்த ஒரு பவர்டான இன்டர்வல் பிளாக் அப்புறம் செகண்ட் ஹாஃப் அதை டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஜான்டர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம் தான், நிறைய படங்கள் அதை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஜான்டரில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு கதையாக மாறும். அது இந்த படத்துலையும் இருக்குது. பட் இங்கே ஜான்டர் ஷிஃப்ட் அப்படிங்கிறத தாண்டி அந்த யூனிவர்ஸோட லாஜிக்கே ஷிஃப்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக கிரவுண்டடாக ஒரு நார்மலான ஒரு மலையாள படம், அது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான டோனில் போகுது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒரு பேன் இண்டியன் அப்ரோச்சாக, ஒரு லார்ஜர் தன் லைஃபாக, ஒரு பெரிய சேசிங்கு, ஃப்ளைட்டு விழுகிறது, இந்த மாதிரி நிறைய காட்சிகளை கொண்டு வந்து உள்ளே அடிக்கியிருந்தாங்க. அது எதுவுமே சுத்தமாக மேட்ச் ஆகவே இல்லை. அதுவும் ஸ்கை மார்ஷல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வராங்க. இதுக்கிடையில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரியான அந்த பிளாட்டும் உள்ளே வருது. இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஆணி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இதுதான் ஒரு கோர் பிளாட் அப்படின்னா அந்தக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணி போயிருக்கலாம். அது இந்த படத்தில் மிஸ் ஆகுது. பொதுவாக மலையாள படங்களுக்கு இந்த கிரவுண்டட் அப்ரோச் தான் நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் இல்லையா? இதில் அந்த கிரவுண்டட் அப்ரோச் இல்லவே இல்லை. எல்லாருமே ஆகாயத்திலே பறந்துட்டு இருக்காங்க பிளாட்டோட அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ். அண்ட் அகைன் செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற இன்னொரு பிரச்சனை, நான் நிறைய ரிவ்யூஸில் சொன்ன ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு ப்ரெமிஸ் செட் பண்ணுறீங்க, அதில் இந்தந்த கேரக்டர்ஸ்லாம் மெயின் கேரக்டர்ஸ் நீங்கள் சொல்லிடுறீங்க, அவங்களோட கதை என்ன, அவங்களோட ஜேர்னி என்ன நம்ம காட்ட ஆரம்பிச்சிடறோம். அதுக்கப்புறம் கன்வீனியண்டாக ஒரு தேர்ட் ஆக்ட் இல்லை ஒரு கிளைமேக்ஸ் நெருங்கும்போது புது கேரக்டர்ஸாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களுக்குலாம் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து சுத்த போங்காட்டமாக தான் எனக்கு டோட்டலாகவே ஃபீல் ஆகுது. அது இந்த படத்தில் நிறையாவே பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டரில் நிறைய கேரக்டர்ஸை இஷ்டத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட படம் முடிகிற ஸ்டேஜ்லையும் புது கேரக்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. இதை தவிர்த்திருக்கலாம். எகைன் இது ஒரு லேசி ரைட்டிங்கான ஒரு பெரிய சிம்டம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது எப்படி இருக்குன்னா டோட்டலாக ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த அந்தாக்ஷரி மாதிரி ஸ்டோரி டெல்லிங் விளையாடுவாங்க. ஒருத்தருக்கு கதை சொல்கிறார் அப்படின்னா அடுத்த வரையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவர் வேறு மாதிரியான அந்த கதையை எடுத்துகிட்டு போவார் இல்லையா, வேறு மாதிரி ஒரு வரி சொல்லி, அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே ஃபீல் ஆகுது. அதுவும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப மிஸ்டப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் தான் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக இந்த மிஸ்டப்பான ஸ்க்ரீன் பிளே, செகண்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த லார்ஜர் தன் லைஃப் அப்ரோச் சுத்தமாக செட் ஆகாத அந்த அப்ரோச் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலேயே இந்த படத்தை நான் ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். பட் ஸ்டில் எங்கேஜிங்காக இருந்தால் போதும், ஒரு ஆக்ஷன் பேக்கடாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.